என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினுள் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். அதை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லியும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக, அதாவது வெளிச்சம் மங்கி போவதற்கு முன்பாக. இந்த இடத்திலே எழுத்து ரீதியான சூரியனை குறித்து மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நம் கர்த்தர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கிருபையை உங்களை விட்டு விலக்குவதற்கு முன்பாக, இருள் சூழ்ந்து கொள்வதற்கு முன்பாக, கிருபையை நீங்கள் இழந்து போவதற்கு முன்பாக உங்களுக்குள் இருந்து எரிச்சல் தணிந்து போகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, வெகு சீக்கிரத்தில் உன்னை விட்டு கோபமும் எரிச்சலும் நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேரை நாம் பார்க்க முடியும், அவர்களுக்குள் கோபம் குடிகொண்டிருக்கும். பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட தங்களுக்குள் கோபத்தை அப்படியே மறைத்து வைத்திருப்பார்கள். அது அவர்களுக்குள் எரிச்சலையும் கசப்புணர்ச்சியும் ஆழமாய் அவர்களுக்குள் வேரூன்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் எரிச்சல் தணிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக. ஆமென்.